சிங்கத்தின் பயம். ஒரு காலத்தில் பசுமையான காட்டில் வலிமைமிக்க சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அது காட்டின் ராஜா. அனைத்து விலங்குகளும் சிங்கத்தை மதிக்கின்றன. ஒரு நாள் சிங்கம் அருகில் உள்ள சதுப்பு நிலத்தை, தான் இதுவரை சென்றிராத இடத்தை ஆராய முடிவு செய்தது. சீறு நிறைந்த நிலப்பரப்பில் கவனமாக நடந்து சென்றபோது ஒரு வித்தியாசமான ஒலி கேட்கத் தொடங்கியது. சிங்கம் தன் பாதையில் நின்றது. அதன் இதயம் பயத்தால் துடிக்க, மர்மமான சத்தம் தொடர்ந்த போது கவனமாக கூர்ந்து சத்தம் வந்த திசையை ஆராய்ந்தது. பயத்தில் நடுங்கிய சிங்கம் அந்த இடத்தை சுற்றி பார்த்தது. சத்தத்தின் மூலத்தை தேடியது. திடீரென்று தண்ணீரில் இருந்து ஒரு சிறிய தவளை வெளிப்படுவதை அது கவனித்தது. இந்த சிறிய உயிரினம்தான் வித்தியாசமான ஒலியை எழுப்பியது. விசித்திரமான சத்தம் இவ்வளவு சிறிய, பாதிப்பில்லாத உயிரினத்திலிருந்து வந்ததை அறிந்த சிங்கத்தால் வெட்கப்படுவதை தவிர்க்க முடியவில்லை. அது மிகவும் சிறிய மற்றும் சக்தியற்ற ஒன்றைக் கண்டு மிகவும் பயந்ததை எண்ணி வெட்கப்பட்டது. விரக்தியில் சிங்கம் கோபத்தில் உச்சிக்கே சென்றது. ஏவே தவளையின் மீது மிதித்து தனது சக்தி வாய்ந்த பாதங்களின் கீழ் அதை நசுக்கியது. அதனால் சில சமயங்களில் நாம் அதிகம் பயப்படும் விஷயங்கள் அவை தோன்றும் அளவுக்கு பயங்கரமானவை அல்ல என்பதை சிங்கத்தைப் போல நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும்.